இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரேண்டமான ஒரு இன்சாம்னியக் டே, ஒரு ஸ்லீப்லெஸ் நைட் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் வந்து நான் எனக்கு கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது 2:30ங்க. நான் வந்து பெட்க்கு போய் 10:30 ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ரேண்டமாக வந்து நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம் 10:30லேருந்து 12:30 வரை. அதுக்கப்புறம் அவர் தூங்கிட்டார். எனக்கு என்ன பண்ணணுன்னு தெரில. ஒன்ஸ் த ஸ்லீப் இஸ் கான், இட் இஸ் கான் ஃபார் எவர். அதுக்கப்புறம் வந்து என்னால் தூங்கவே முடியல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் சார். ரேண்டமாக எடுத்து ஃபோனில் எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் ஃபோன் தள்ளி வச்சுட்டு சார் இருந்தால் தூங்கலான்னு பார்த்தா அதுவும் ட்ரை பண்ண, அதுவும் முடியல. பட் இந்த ரீசன்ட் டைம்ஸில் வந்து இந்த ஸ்லீப்லெஸ் நைட்ஸ்ன்றது வந்து எனக்கு குறைஞ்சிடுச்சு, நல்லாவே குறைஞ்சிது. ஒரு 3 months முன்னாடி வந்து நான் ரொம்ப வந்து இதனால் சஃபர் ஆகிட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் 3 days in a week வந்து நான் வந்து ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் வந்து நான் வந்து கோத்ரூ பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. அண்ட் ஐ திங்க் ஆஃப்டர் 3 months இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்லீப். ஏன்னே தெரியல. ஒன்று வந்து நாளைக்கு ஃப்ரைடே, இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வீக்கெண்ட். ஸோ அந்த வீக்கெண்ட்கான அந்த ஆங்ஸைட்டி, அந்த அதெல்லாம் வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல். அதனால தூக்கம் வரலையா என்னன்னு தெரில. ஸோ ஒரு 11 o'clock 12 o'clock வந்து பாஸ் ஆயிடுச்சு. நான் வந்து எனக்கு அதுக்கப்புறம் தூங்கவே வந்து எனக்கு நானே கூட விருப்பப்பட மாட்டேன். சரி, நான் ஆஸ் யூஷுவல் வந்து இன்றைக்கி ஒரு கேப் வந்து வந்துடுச்சு. ஒரு 3 days வந்து என்னால் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்ற முடியல. சரி, இன்றைக்கி ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் நான் நைட் தூங்க போனேன். அதுக்கப்புறம் பார்த்தா 12 வந்து க்ராஸ் ஆன உடனே ஓகே, இதுக்கு மேலே நான் எங்கே தூங்கி, இதுக்கு மேலே நான் எங்கே 4 மணிக்கு எழுந்துக்கிறது அப்படின்னு அதுவே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நிறைய திங்ஸ் ரேண்டமாக என்ன யோசிப்பே தெரியாது. ஒன்றுத்தில் ஸ்டார்ட் பண்ண அது எங்கேயோ போய் முடியும். சரி, அது பேசினே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து டைம் வந்து 2:30ன்றனால இன்னும் ஒரு மணி நேரம் அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டேன். நான் அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 hours ஸ்னாப் எடுத்தேன்னா இன்றைக்கி எப்படியாச்சும் அந்த ஆஃபீஸ் ஹார்ஸ் வந்து நான் மேனேஜ் பண்ணிவிடுவேன். பார்ப்போம். இந்த 1 hour கேப்பில் வந்து இந்த கிச்சன் வந்து க்ளீன் பண்ணலான்னு நினச்சாங்க. இந்த கவுண்டர் டாப் வந்து நான் ரொம்ப நல்லா க்ளீன் பண்ண நினச்சிட்டே இருந்தேன். பட் டைமே வந்து கிடைக்கல. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து நான் குக்கிங் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து என்னோட மம்மி வந்து வந்துட்டாங்க. என் பேரண்ட்ஸ் வந்து கிட்ட தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டில் தான் வந்து குக்கிங்லாம் நடக்குது. ஏன்னா நம்மளுக்கு அந்த டைமும் இல்லை. நம்ம ஃபுல்லு ஆக்குப்பைடாக இருக்கிறனால வந்து அதை மேனேஜ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து நான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ஸோ இங்கே கிச்சனை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ண பார்த்தோம், ஃபுல்லு காக்ரோச்சஸ்ங்க. இந்த சின்ன சின்ன காக்ரோச்சஸ் வரல, அதுதான் இருந்துச்சு. மொத்தத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு அந்த யூஸ் பண்ணாத திங்ஸ்லாம் வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த ஸ்ப்ரே மாதிரி பாட்டிலில் வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன். அப்போ தான் வந்து ரப் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும். சரி, நம்ம ஏதாச்சும் லிக்விட் அப்ளை பண்ணலான்னு பார்த்தா வந்து எந்த லிக்விடும் வந்து அவைலபிளில் இல்லை. என்ன யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. சோப் போட்டால் வந்து ரொம்ப சாக்கே ஆகிடும். அதுக்கப்புறம் எப்படி அது வந்து நம்ம வாஷ் பண்ணுறது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். சரி அப்படின்னு வந்து விம் பார் வந்துருச்சு. சரி, விம் வந்து நல்லா போட்டு அந்த ஸ்டீல் நார் கிடைக்கும்ல, அதை வந்து நல்லா வந்து ரப் பண்ணுங்க. இது டைல்ஸ் இருந்தால் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த ஸ்க்ராச்சஸ் வந்து விசிபிளாக தெரியும். இந்த மாதிரி ஒரு பிளாக் இந்த மாதிரி ஒரு கிரானைட் கல் இருக்கும்போது வந்து அது வந்து அந்த ப்ராப்ளம் இருக்காது. எதுவும் இங்கே தெரியாதனால வந்து அந்த ஸ்டீல் நார் போட்டு நல்லா வந்து நான் தேய்ச்சுங்க. அது மேலே வந்து பிசுப்புன்னு ஒரு லேயரே வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்து க்ளீன் பண்ணேன். ரொம்ப க்ளீனாக போயிடுச்சு. ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ ரொம்ப க்ளீனாக வந்து தெரிஞ்சுது. அது பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எல்லா ஸ்பூன்ஸு, நைஃப்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஹாட் வாட்டர் வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா கொதிக்க சுடுதண்ணி வந்து ஒரு குண்டால் ஊற்றி அதுக்கப்புறம் எல்லா ஸ்பூன்ஸையும் வந்து அதில் போடுறேன். ஏன்னா வந்து நிறைய காக்ரோச்சஸ் அந்த இன்செக்ட்ஸில் வந்து அது மேலே வந்து சுற்றிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து இதில் ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வந்து அப்படியே ஒரு 2 hours வந்து விட்டுடலாம் அப்படின்னு வந்து இது ஓரமாக வச்சுட்டேன். அந்த மசாலா டப்பா முழுக்க காக்ரோச்சஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு கழுவி வந்து அவங்க கவுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து சார்ட் அவுட் பண்ணிடலாம். இதெல்லாம் பண்ணி முடிக்கவே வந்து 1 hour ஆகிடுச்சுங்க. ஸோ இது முடிச்சோடனே டக்குன்னு போய் குளிச்சுட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து பூஜைக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். நேற்றே வந்து வாஸ்காலில் வந்து கழுவி வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து மஞ்சள் குங்கெல்லாம் வைக்கணும். பூஜை சாமான் வந்து இன்னைக்கு கழுவில்லை. ஏன்னா வந்து சிவராத்திரி அன்றைக்கி கழுவு வந்து, ஸோ அதனால் வந்து இப்போவே வேணாம், அடுத்த வாரம் கழுவிக்கலாம் அப்படின்னு வந்து விட்டேன். நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 4:15. ஸோ இப்போ வந்து போய் வாஸ்கால் வந்து மஞ்சள் குங்க வைக்கணும். நேற்றே வந்து வாஸ்கால்லாம் கழுவி வச்சாச்சு. மஞ்சள் குங்க வச்சுட்டு கோலம் போட்டு சாமிக்கு பூவெல்லாம் வைக்கணும். இதெல்லாம் வச்சுட்டு நம்ம விளக்கேற்றிடலாம். அதுக்கப்புறம் வந்து துணி வந்து மிஷினில் போடணும். ரொட்டீனான வேலை தான்.
முதல்ல இந்த வாஷிங் மிஷின் வந்து துணி போடலான்னு எடுத்து பார்த்தா வந்து ரென் பவுடர் வந்து காலி ஆகிட்டு இருந்துச்சு. இது என்னடா அதை நேற்றுக்கு பார்த்தா ரென் பவுடர் காலி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஸ்டாக் இருந்து அதை எடுத்து ரீஃபில் பண்ணி இதை எடுத்து போட்டு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இந்த வாஷிங் மிஷின் பார்க்கும்போது இவ்வளோ டஸ்டியாக இருக்குது அப்படியே விட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு. இது நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா இது மட்டும் க்ளீன் பண்ணால் பத்தாது, அதை சுற்றி நிறைய வந்து டிஸ்கார்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பண்ண வந்து கண்டிப்பாக ஒரு 2-3 ஹார்ஸ் அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், டெடிக்கேட்டடாக ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து இது க்ளீனிங் வந்து முடியும். ஏன்னா இது சுற்றி வந்து நிறைய டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து டஸ்ட்டில் வந்து நான் க்ளீன் பண்ண வந்து எனக்கு காஃப் வந்து நிறைய வந்துடும். எனக்கு ரீசெண்டாக வந்து டஸ்ட் அலர்ஜி மாதிரி வந்து ரொம்ப வந்து அஜிடேட் பண்ணுது. ஸோ அதனால் வந்து நான் அந்த மாதிரி ஒர்க்கில் வந்து அவாய்ட் பண்ணிவிடுவேன். என்னோடய ஹஸ்பண்ட் என்றைக்கு ஃப்ரீயாக இருக்கிறாரோ அவரை வச்சு இதை மொத்தம் நான் க்ளீன் பண்ணுவேன். ஏற்கனவே துவைச்சி போட்ட துணியை இன்னும் வந்து நான் மடித்து வைக்கல. ஸோ அதை எப்போ பண்ண போகிறேன்னு தெரியல. எவ்வளோ வேலை பெயிண்டிங் இருக்குதுங்க. அதெல்லாம் வீக்கெண்ட் வந்தால் தான் எல்லாமே ஞாபகம் வரும். வீக் டேஸில் வந்து எதுவுமே வந்து நம்ம முன்னாடியே எல்லாம் விழுந்திருந்தால் கூட எதுவும் இல்லாத மாதிரி கண்டுக்காமையே போவேன் நான். வீக்கெண்ட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப வந்து ஹரிபரியில் வந்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ அது முடித்த உடனே வந்து நான் வெளியில் வந்து கோலம் போடலாம், மஞ்சள் குங்கெல்லாம் வைக்கலாம்னு சொல்லி முதல்ல வந்து மஞ்சள் குங்கு வந்து வாஸ்காலுக்கு வந்து வச்சுட்டு இருக்கிறேன். அப்படின்னு பார்த்தா வந்து மஞ்சள் வந்து காலியாகிட்டு இருந்துச்சு. ஸோ இது என்னடா இது இன்றைக்கின்னு பார்த்து எல்லாமே காலியாக இருக்குது அப்படின்னு வந்து இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நான் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டு இருக்கிறேன். நான் வெளியில் எப்பயும் கோலெல்லாம் போட மாட்டேங்க. எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நான் வந்து முடிஞ்சால் போடுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து லாஸ்ட் வீக் வந்து சிவராத்திரி அன்றைக்கி நான் காணிப்பக்கம் போயிருந்தப்போ இந்த பிளேட் மாதிரி இருக்கிற இந்த ரங்கோலி பிளேட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து 40 rupees அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரி சும்மா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா அந்த கோலமாவை எடுத்து அது மேலே போட்டேன். நல்லா தான் வந்தது. ஸோ இதே மாதிரி வந்து சின்னதாக ஒரு சின்ன சர்க்கிளில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவும் போடலான்னு பார்த்தேன். இது ஒன்றே போதும் இன்றைக்கி அப்படின்னு நினச்சி இதை மட்டும் விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து பூ வச்சு இதை அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து லெமன் வந்து கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் ஒரு பக்கம் வச்சு அதுவும் வந்து வாஸ்காலில் வச்சுட்டு இது முடிக்கிறதுக்குள்ளே அபாடான ஆயிடுச்சு. இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் இவ்வளோ லென்த்தாக நான் பேசும்போது வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து நான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கிற மாதிரி தோணலாம். பட் வந்து அந்த ஒர்க் பண்ணிவிட்டு அந்த டே முடிச்சதே வந்து ரொம்ப எக்ஸாஸ்டடாக வந்து ஃபீல் பண்ணுவோம். அந்த எக்ஸாஸ்டடாக ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலை பார்க்கும்போது வந்து அவ்வளோ வெறுப்பாக இருக்கும். அது செய்யணுன்னே தோணாது. ஸோ அதனால தான் வந்து அது வந்து நான் சொல்லும்போது வந்து அதை அவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணி சொன்ன மாதிரி உங்களுக்கு தோணலாம். என்னவோ எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி நீங்கள் நினைப்பீங்களோ அப்படின்னு, அதனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் டைம் வந்து நான் சொன்ன காணிப்பக்கம் போனப்போ வந்து இங்கே இந்த பஞ்சகாவிய விளக்கு வந்து அங்கே விற்றாங்க. நான் ஏற்கனவே வாங்க இந்த ஒரு வெப்சைட்டில் அதை பற்றி நான் ஏற்கனவே ரிவ்யூ கூட கொடுத்துருந்தேன். அந்த விளக்கு வந்து ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு. சரின்னு சொல்லி நான் இதை வாங்கிட்டு வந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 100 rupeesங்க. 100 rupeesல வந்து ஆல்மோஸ்ட் 23-24 பீசஸ் இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றினேன். விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சரி வீட்டு உள்ளெல்லாம் சாம்பிராணிலாம் வந்து காமிச்சிருந்தேன். அந்த விளக்கு வந்து கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகிடுச்சிங்க. ஸ்மெல் கூட நல்லா தான் வந்தது. ஒரு அத்தன்டிக்கான பஞ்சகாவிய விளக்கு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பஞ்சகாவிய விளக்கு வந்து ரொம்ப கலப்படம் வந்து நிறைய வெளியில் கிடைக்குங்க. அவ்வளோ ஜென்யூன் ப்ராடக்ட் வந்து கிடைக்காது. அதனால் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படி போய் உக்காரும் போது டைம் வந்து மார்னிங் 5:15 ஆயிடுச்சுங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து அப்படியே வந்து ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வீடியோஸ்லாம் வந்து ரேண்டமாக பார்த்துட்டு ஒரு சின்ன நாப் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா வந்து நைட்லாம் தூங்கலை. இப்போது வந்து ஒரு 2 hours வந்து நான் தூங்கலை அப்படின்னா வந்து என்னால் வந்து ஒர்க்கிங் ஹார்ஸில் வந்து என்னால் ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ண முடியாது. சரி 2 hours தூங்கிட்டு 8:30க்கு என்னமோ நான் எழுந்து வந்து காஃபி குடிக்க தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா வந்து அந்த அத்தன்டிக் ஃபில்டர் காஃபி இன்றைக்கி நான் குடிக்கலைன்னா எனக்கு வந்து மைண்ட் வந்து ஷார்ப்பாக வந்து வேலை செய்யாது. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணும்போது வந்து தூக்கமாக வரும். எப்படா போய் பெட்டில் படுக்கலாம், எப்போ தான் நம்மளுக்கு அந்த ரெஸ்டிங் டைம் கிடைக்கும் அப்படின்னே தோணும். ஸோ வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண மாட்டோம். அதனால் இந்த ஃபில்டர் காஃபி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 9:30 போலே வந்து நான் இன்றைக்கி லாகின் பண்ணிட்டேன். ஏன்னா சீக்கிரம் லாகின் பண்ணால் முடிஞ்சால் சீக்கிரம் லாக் அவுட் பண்ணலாம். அப்படி கிடையாது சீக்கிரம் லாகின் பண்ணால் சீக்கிரம் லாக் அவுட் பண்ணலாம் அப்படின்னு அந்த கான்செப்டே கிடையாது. ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஹவவர் இட் இஸ், நீங்கள் வந்து காலையில் நீங்கள் 6 மணிக்கு லாகின் பண்ணாலோ நீங்கள் 5 மணிக்கு லாகின் பண்ணாலோ ஒர்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். சில நேரம் வந்து 8:30 ஆகும், சில நேரம் 9:30 ஆகும், சம்டைம்ஸ் 11:30 கூட ஆகிருக்கு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஒர்க் அந்த அர்ஜென்சினும் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இல்லை சடனாக வந்து ஒரு ஆடாக் ஒர்க் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். நிறைய இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ரொம்பவே எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஐடி எம்ப்ளாயிஸ் யாராச்சும் என்னோடய வீடியோ வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நிஜமாகவே நீங்களாம் பேஷனோட ஒர்க் பண்ணுறீங்களா? உங்களுக்கு உண்மையாகவே ஒரு ஐடி ஒர்க்ன்றது அவ்வளோ பேஷனேட்டடாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களா? உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.
நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து க்ரியேட்டிவாக கூட ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க்கில் வந்து க்ரியேட்டிவ்னஸ் இருக்காது. அவங்க ஒர்க் பண்ணும்போது நடுவில் வந்து பிரேக் எடுத்துக்கிட்டு அப்படி போயிட்டு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் அவங்களோட ஹாபியை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கெட்டிங் பேக் டு த ஒர்க் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப வந்து லைவ்லியாக வந்து அவங்களோட ஒர்க் வந்து வச்சுப்பாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. மோரோவர் வந்து வீட்டில் வந்து ஒரு 4 செவத்துக்குள்ளே வந்து உக்காந்து வேலை செய்யுது வந்து அது வந்து இன்னும் வந்து நம்மளோட என்னன்னு சொல்கிறது நம்மளோட போர்டமை வந்து நல்லா ப்ரோவோக் பண்ணுது. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மெத்தடில் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தாலும் எனக்கு வந்து பர்சனலி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து நான் ரொம்ப ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணுவேன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து கம்பேரிட்டிவ்லி நான் ஆஃபீஸ் போகிறத விட நான் வீட்டில் இருந்தால் நான் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணுவேன். அண்ட் மோரோவர் வந்து எனக்கு மற்றது வந்து லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து அது எனக்கு வந்து க்ரியேட் பண்ணும். அண்ட் தோ தேர் இஸ் நோ லைக் கிராஸ் லேர்னிங், இந்த டீம் கிராஸ் லேர்னிங் இல்லைனாலும் அந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன் இல்லைனாலும் மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவாக நடக்கிற மாதிரி என்னோட பர்சனல் ஃபீலிங். இந்த ஒப்பீனியன் வந்து கண்டிப்பாக வந்து பர்சன் டு பர்சன் வந்து டிஃபர் ஆகும். அவங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை தான் வந்து அவங்க சூஸ் பண்ணலாம். நான் வந்து கண்டிப்பாக ஒரு ரைட் டைமுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கம்ப்ளீட்டாக இந்த ஐடியிலேருந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து வந்துச்சுன்னா வராது, நம்ம தான் க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் க்ரியேட் பண்ணும்போது வித்தவுட் அ செகண்ட் தாட் வந்து முதல்ல நான் வந்து ரிட்டையர் ஆகிடுவேன். தட் இஸ் மை ஷார்ட் டேர்ம் கோல். வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்தாச்சு. இப்போ தான் வந்து அந்த ப்ரீதிங் ஸ்பேஸ் வந்து கிடச்சிருக்குது. ஸோ லாக் அவுட் பண்ணிவிட்டு நான் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இன்னும் வரல. அவர் வந்துட்டாருன்னா வந்து நான் ஆக்சுவலி பார்லர் போகணும், இந்த ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணோம், முடிஞ்சால் வந்து இன்றைக்கி போவேன். அதுக்கப்புறம் வந்து நேற்று நைட் நல்லா தூங்கி எழுந்திருந்தால் இன்றைக்கி வந்து வாத்தி மூவிக்கு வந்து போயிருக்கலாம். ஏன்னா வந்து படம் நல்லா இருக்குதுன்னு வந்து கேள்விப்பட்டேன். ஸோ போயிருக்கலாம். பட் வந்து நேற்று நைட் தூங்கலையே, அதால் வந்து அந்த ஃப்ரெஷ் மைண்ட் வந்து இருக்காது. ஸோ பார்த்தாலும் வந்து ஒரு இரிட்டேஷனோட தான் பார்க்கணும். மேபி இன்றைக்கி வந்து மூவி ஸ்கிப் பண்ணிவிட்டு நாளைக்கு வேணால் போகலாம். ஃபர்தராக வந்து என்ன நடக்குதுன்னு வந்து நான் முடிஞ்சளவு கேப்சர் பண்ணி நைட் வந்து ஜஸ்ட் ஒரு லாங் ட்ரைவ் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து டிஃபன் சாப்பிட்டு வந்து போயிருந்தோம். நான் வந்து ஒரு பொடி தோசை ரொம்ப நாள் கழிச்சு வந்து சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் காஃபியோடு இந்த டே வந்து முடிஞ்சிச்சு. மீட் யூ த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. பை.